காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டில் இருந்து திருப்போரூர் செல்லும் சாலையில் வல்லத்தில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருவடிசூலம் என்ற சிற்றூர். ஆயிரத்து 300 ஆண்டுகளுக்கும் மேலாக புகழ்பெற்று விளங்கும் இந்த ஊரின் பழைய பெயர் திருவிடைச்சுரம். இங்குள்ள கோயிலில் சிவபெருமான் மரகதலிங்க வடிவில் ஞானபுரீஸ்வரராக அருள் பாலிக்கிறார். இக்கோவிலில் ஏராளமான கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. அவற்றுள் மிகவும் பழமையானது 1ஆம் குலோத்துங்கன் காலத்து கல்வெட்டாகும். காடவராயர், தெலுங்கு சோழர் மற்றும் விஜயநகர அரசர்களது கல்வெட்டுகளும் இங்கு காணப்படுகின்றன. தொண்டை நாட்டு பயணம் மேற்கொண்ட சைவ சமய குரவர்களான ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர் ஆகியோர் இக்கோவிலில் குடிகொண்டுள்ள இறைவனை தம் திருப்பாடல்களால் புகழ்ந்துள்ளனர். அந்த தேவார பதிகங்களை திருவிடைச்சுரம் பகுதி மக்கள் மனமுருக பாடி வருகின்றனர். இத்தகு புகழ்மிக்க திருவிடைச்சுரத்தில் வன்னியர் எனப்படும் தமிழ்நாட்டு சத்திரிய குலத்தைச் சேர்ந்த காந்தவராயன், சேந்தவராயன் சகோதரர்கள் கோட்டை கட்டி ஆண்டு வந்துள்ளனர். சிறப்புமிக்க இந்த வரலாற்றுக்கு முதன்மை ஆதாரமாக திகழ்பவை கர்னல் காலின் மெக்கன்சியின் குறிப்புகள். ஸ்காட்லாந்தைச் சேர்ந்த மெக்கன்சி 1815ஆம் ஆண்டு வாக்கில் தமிழகம் உள்ளிட்ட தென்னிந்திய பகுதிகளில் சர்வே பணியில் ஈடுபட்டார். நன்கு கல்வி பெற்ற பிராமணர்களை உதவியாளர்களாக வைத்துக் கொண்ட அவர் தென்னிந்திய மக்களிடம் வாய்மொழியாக உலவி வந்த வரலாறுகளை தாள்களில் எழுதி பதிவு செய்தார். அவரால் பதிவு செய்யப்பட்ட 1000 வரலாற்று பொக்கிஷங்களில் காந்தவராயன் வரலாறும் ஒன்று. இதனை தொண்டை மண்டல வரலாறுகள் என்ற தலைப்பில் தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை நூலாக வெளியிட்டுள்ளது. தொண்டை மண்டல வரலாறுகள் என்ற தலைப்பில் தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை நூலாக வெளியிட்டுள்ளது. திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் கோயிலுக்கு காந்தவராயர் மண்டபம் ஒன்று கட்டித்தந்த செய்தி திருக்கழுக்குன்றம் மலை மேலே வேதகிரீஸ்வரர் கோயில் பிரகாரத்திற்கு மேலண்டை சுவற்றில் பொறிக்கப்பட்டுள்ளது. கூடல் மாநகர் இருவாட்சி புலவரால் வன்னிய குல சத்திரியர்கள் மேல் பாடப்பட்ட திருக்கை வளம் என்ற நூலில் காந்தவராயர், சேந்தவராயர் பற்றிய பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. இவர்கள் மிகுந்த வீரம் பொருந்தியவர்களாகவும் கொடை வள்ளல்களாகவும் திகழ்ந்தார்கள் என்பதை இப்பாடல்கள் மூலம் அறிய முடிகிறது. காந்தவராயர் சகோதரர்கள் பற்றி காந்தவராயர் கலம்பகம் என்ற நூலும் சேந்தவராயர் போர்க்கெழுவஞ்சி என்ற நூலும் பாடப்பட்டுள்ளன. காந்தவராயன், சேந்தவராயன் வரலாறு தொடர்பான நாடக நூல்களும் வெளிவந்துள்ளன. கவிஞர் சுரதா அவர்கள் வன்னிய வீரன் என்ற தலைப்பில் காந்தவராயன் வரலாற்றை குறுங்காவியமாக பாடியுள்ளார். திருவிடைச்சுரம் மக்களும் தலைமுறை தலைமுறையாக காந்தவராயர் சகோதரர்களை பற்றி பேசி வருகிறார்கள்.
இவ்வளவு ஆதாரங்கள் இருந்தும் பரவலாக பேசப்படாத இந்த வரலாற்றை உலகிற்கு உரக்கச் சொல்லும் நோக்கத்தோடு இந்த ஆவணப்படம் தயாரிக்கப்பட்டுள்ளது. திருவடிசூலத்தில் சாலையை ஒட்டி ஊராட்சி ஒன்றிய பள்ளிக்கூடத்தின் பின்புறம் அமைந்துள்ள இந்த சிறு குன்றுதான் காந்தவராயனின் கோட்டை இருந்த இடம். இது கோட்டை குன்று என்று அழைக்கப்படுகிறது. இங்கு பாறைகளை கொண்டு சுவர் எழுப்பப்பட்டிருந்ததற்கான தடயங்களையும் உடைந்த செங்கற்களையும் ஏராளமாக காண முடிகிறது. மண்டி கிடக்கும் புதர்களை விலக்கிக் கொண்டு குன்றின் உச்சிக்கு சென்றால் திருவடி சூலத்தை முழுமையாக காணலாம். திருவிடைச்சுரத்தை வன்னியர்கள் பரம்பரையாக ஆட்சி செய்து வந்துள்ளனர். 16ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் காந்தவராயன் சேந்தவராயன் சகோதரர்கள் ஆட்சி செய்துள்ளனர். தங்களுக்கு எதிராக சதி செய்த வெள்ளாளர்களிடம் கடுமை காட்டிய காந்தவராயன் சகோதரர்கள் தென்னிந்தியாவை ஆட்சி செய்த விஜயநகர பேரரசுக்கு கப்பம் கட்டவும் மறுத்துள்ளனர். இதனால் சினம் கொண்ட கிருஷ்ணதேவராயர் உய்யாழ்வார் என்ற பாளையக்காரரை காந்தவராயன் மீது ஏவினார். அதில் படுதோல்வி ஏற்பட்டதால் ராமராயர் என்ற தன்னுடைய தளபதியை படையுடன் அனுப்பி வைத்தார். அதிலும் கிருஷ்ணதேவராயருக்கு தோல்வியே மிஞ்சியது. காந்தவராயன் சகோதரர்களின் வெற்றிக்கு போர் யுக்திகளும் திருவடி சூலத்தின் மலைகளும் காரணமாக அமைந்தன. இயற்கை அரண் மட்டுமல்ல, திருவிடைச்சுரம் கோட்டையும் காந்தவராயனுக்கு பலம் சேர்ப்பதாகவே அமைந்திருந்தது. பூர்வீகமாக இருந்த இந்த கோட்டையை காந்தவராயன் சகோதரர்கள் மேலும் பலமாக கட்டியிருக்கிறார்கள். இக்கோட்டை மண்ணால் கட்டப்பட்டது என்றும் உள்கோட்டை வெளிக்கோட்டை என்று இங்கு 2 கோட்டைகள் இருந்ததாகவும் மெக்கன்சி குறிப்புகள் கூறுகின்றன. வெளிக்கோட்டை தெற்கு வடக்காக 1149 அடியும் கிழக்கு மேற்காக 1206 அடியும் இருந்துள்ளது. மிக உயரமான மதிலும் அதிக ஆழமும் அகலமும் கொண்ட அகழியும் இருந்திருக்கிறது. பலமான கோட்டை, சாதகமான இயற்கை அமைப்பு, தம்பியுடையான் படைக்கு அஞ்சான் என்பதற்கு ஏற்ப தம்பி சேந்தவராயனின் துணை போன்றவற்றால் வெற்றி கொள்ள முடியாத அரசனாக திகழ்ந்தான் காந்தவராயன். இப்படி நூல்கள் சொல்லும் செய்திகளும் மக்களின் வாய்மொழி வழக்குகளும் காந்தவராயன் வரலாற்றை பொறுத்தவரை ஒன்றாகவே இருக்கின்றன. காந்தவராயனை போர் செய்து வெல்ல முடியாததால் சூழ்ச்சி செய்து வெல்ல திட்டமிட்டார் கிருஷ்ணதேவராயர். இந்த பொறுப்பு வெள்ளாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவர்கள் உளவு பார்த்ததில் குப்பச்சி என்ற தாசியுடன் காந்தவராயன் தொடர்பு கொண்டிருந்தது தெரியவந்தது. ஞானபுரீஸ்வரர் கோயிலுக்கு அருகே தாசிகள் வசித்து வந்துள்ளனர். அவர்களுக்கு தலைவியாக திகழ்ந்த குப்பச்சிக்கு பெரிய மாளிகை இருந்துள்ளது. காந்தவராயன் கோட்டையைப் போலவே குப்பச்சியின் வீடும் சிறு குன்றின் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது. கடலூரைச் சேர்ந்த வெள்ளாளர்களும் உய்யாழ்வார் என்ற பாளையக்காரரும் குப்பச்சியை அணுகி பெரும் பொருள் கொடுத்து காந்தவராயனை கொல்வதற்கு பேரம் பேசினர். அவளும் உணவில் விஷம் வைத்து காந்தவராயரை கொன்றாள். இது மட்டுமல்லாமல் காந்தவராயரின் தலையையும் வெட்டி வெள்ளாளர்களிடம் கொடுத்தாள். அவன் பழியெடுக்கப்பட்டவன். கோட்டைக்கு அருகிலேயே இருக்கும் பிணை ஏரியில்தான் தாசிகள் கொலை செய்து வீசப்பட்டார்கள் என்பது மெக்கன்சி சொல்லும் வரலாறு. ஆனால் திருவிடைச்சுரம் மக்கள் பிணையேரி அருகே வைத்து தாசிகளை பிணைத்து கட்டி அருகே உள்ள பினாயூர் என்ற ஊருக்கு இழுத்துச் சென்று அங்கே அனைவரையும் வெட்டி கொன்றதாக கூறுகின்றனர். தாசிகளை கொன்ற சேந்தவராயன் தாசிகள் வாழ்ந்த வீடுகளையும் தீக்கிரையாக்கினான். பின்பு படையெடுத்து வந்த உய்யாழ்வார் 26 நாள் போர் புரிந்து
சேந்தவராயனிடம் இருந்து கோட்டையை கைப்பற்றினான். இதன் பிறகே திருவிடைச்சுரம் பகுதி விஜயநகர சமஸ்தானத்தின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. நான் என் பழியை எடுப்பேன். இந்த உலகம் மறக்காத கதையாக மாறுவேன். பழி எடுக்கப்பட்ட மன்னனின் பேய் எப்போதும் இங்கே உள்ளது. அவன் நினைவு மறைவதில்லை. தென்னிந்தியாவை ஆட்சி செய்த மிகப்பெரிய பேரரசுகள்ல விஜயநகர பேரரசும் ஒன்று. இந்து தர்மத்தை காப்பதற்கான காவல் நிலையங்களா விஜயநகர அரசாங்கம் விளங்கியது அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள்லாம் சொல்றாங்க. முகலாய பேரரசர்களே அஞ்சு நடுங்கக்கூடிய நிலையில கூட விஜயநகர பேரரசுடைய பலம் இருந்தது. அவ்வளவு பெரிய பேரரசை செங்கல்பட்டுக்கு அருகில் ஒரு சிறு பகுதியை ஆட்சி செய்த காந்தவராயன் சேந்தவராயன் சகோதரர்கள் எதிர்த்து நின்றுருக்காங்க. பல முறை அதில் வெற்றியும் பெற்றிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வன்னியகுல சத்திரியர்களுடைய வீரத்தை பறைசாற்றக்கூடிய செய்தி. அண்ணன் தம்பிகளாக இருந்து ஆட்சி செய்த கட்டபொம்ம ஊமைத்துறை மற்றும் மருது சகோதரர்களை அறிஞ்சு வச்சிருக்க தமிழகம் இவ்வளவு பெரிய புகழும் வீரமும் மிக்க காந்தவராயன் சகோதரர்களை அறிந்து கொள்ளாமல் போயிட்டாங்க. சத்ரபதி சிவாஜிக்கு முன்பே கொரில்லா தாக்குதல் முறையில் மிகவும் புகழ்பெற்று விளங்கியவர்கள் காந்தவராயன் சேந்தவராயன் சகோதரர்கள். அந்த மாவீரர்களுடைய புகழ் காக்கப்பட வேண்டும். அந்த மன்னர்களுக்கு சிலை அமைக்கப்பட வேண்டும். திருவிடைச்சுரத்திலே அந்த மன்னர்கள் கோட்டை கட்டி வாழ்ந்த இடத்தில் அவர்களுக்கு நினைவு சின்னம் அமைக்கப்பட வேண்டும். அன்பு சொந்தங்களே, இவ்வளவு வரலாற்று பெருமைகளையும் தாங்கி நிற்குது அந்த திருவிடைச்சுரம். உங்களுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது அந்த ஊருக்கு போய் பாருங்க. உங்க குழந்தைகளையும் அழைச்சிட்டு போங்க. இந்த வரலாற்று உணர்வை அடுத்த தலைமுறைக்கும் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற வேண்டுகோளோடு இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.